டெட் டிஆர்பி சைக்காலஜி. ஒரு உயிரியின் உருவளவு மற்றும் எடை அதிகரித்தலை வளர்ச்சி என்கிறோம். ஒரு உயிரியின் உருவளவு மற்றும் எடை அதிகரித்தலை வளர்ச்சி என்கிறோம். கருவுற்ற நிலை முதல் பிறப்பு வரையில் எடை 11 லட்சம் மடங்கு அதிகரிக்கிறது. கருவுற்ற நிலை முதல் பிறப்பு வரையில் எடை 11 லட்சம் மடங்கு அதிகரிக்கிறது. வளர்ச்சியின் எல்லை முதிர்ச்சி. வளர்ச்சியின் எல்லை முதிர்ச்சி. வளர்ச்சி 20 அல்லது 21 வருடங்களில் நின்றுவிடும். வளர்ச்சி 20 அல்லது 21 வருடங்களில் நின்றுவிடும். மூளை வளர்ச்சி 6 வயது. மூளை வளர்ச்சி 6 வயது. இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சி 6 முதல் 12 வயது. இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சி 6 முதல் 12 வயது. பொது அறிவு வளர்ச்சி 15 வயது. பொது அறிவு வளர்ச்சி 15 வயது. வளர்ச்சி என்பது மரபு பிளஸ் சூழ்நிலையால் அமையும். வளர்ச்சி என்பது மரபு பிளஸ் சூழ்நிலையால் அமையும். வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படவோ ஏற்படாமலோ போகலாம். வளர்ச்சியால் முன்னேற்றம் ஏற்படவோ ஏற்படாமலோ போகலாம். உடலின் வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு விகிதத்தில் வளர்ச்சி பெறுகின்றன. உடலில் வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு வளர்ச்சி விகிதத்தில் வளர்ச்சி பெறுகின்றன. குழந்தையின் சிக்கல் தீர்க்கும் திறன் வயது சார்ந்து வளர்ச்சியடையும். குழந்தையின் சிக்கல் தீர்க்கும் திறன் வயது சார்ந்து வளர்ச்சியடையும். குழந்தைகளின் வளர்ச்சி வேகம் மற்றும் துல்லியம் இவை இரண்டிலும் அமையும். குழந்தைகளின் வளர்ச்சி வேகம் மற்றும் துல்லியம் இவை இரண்டிலும் அமையும். நரம்பு மண்டலம், உடல் உறுப்புகள், இனப்பெருக்க மண்டலம் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நரம்பு மண்டலம் மிக வேகமாக வளர்ச்சியடையும். நரம்பு மண்டலம், உடல் உறுப்புகள், இனப்பெருக்க மண்டலம் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நரம்பு மண்டலம் மிக வேகமாக வளர்ச்சியடையும். உடல் உறுப்புகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் மெதுவாக வளர்ச்சியடைகின்றன. உடல் உறுப்புகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் மெதுவாக வளர்ச்சியடைகின்றன. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும்போது குழந்தைகளின் நரம்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைகின்றன. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும்போது குழந்தைகளின் நரம்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைகின்றன. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும்போது குழந்தைகளின் உடல் உறுப்புகள் 40% வளர்ச்சி அடைகின்றன. தொடக்க கல்வி பயில பள்ளிக்கு வரும்போது குழந்தைகளின் உடல் உறுப்புகள் 40% வளர்ச்சியடைகின்றன. முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள், ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என குறிப்பிட்டவர் ஹர்லாக். முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள், ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என குறிப்பிட்டவர் ஹர்லாக். வளர்ச்சி பிளஸ் முதிர்ச்சி பிளஸ் கற்றல் முன்னேற்றம். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றலால் ஏற்படுவது முன்னேற்றம். வளர்ச்சி பிளஸ் முதிர்ச்சி பிளஸ் கற்றல் முன்னேற்றம். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றலால் ஏற்படுவது முன்னேற்றம். வளர்ச்சி இல்லாமலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வளர்ச்சி இல்லாமலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. முன்னேற்றம் என்பது பொதுவானவற்றிலிருந்து குறிப்பிட்டவற்றிற்கு செல்லுதல். முன்னேற்றம் என்பது பொதுவானவற்றிலிருந்து குறிப்பிட்டவற்றிற்கு செல்லுதல். வளர்ச்சி முன்னேற்றத்தின் காரணிகள் அகக்காரணி, புறக்காரணி என 2 வகைப்படும். வளர்ச்சி முன்னேற்றத்தின் காரணிகள் அகக்காரணி, புறக்காரணி என 2 வகைப்படும். வளர்ச்சி முன்னேற்றத்தின் அகக்காரணிகள் மரபியல் காரணிகள், உயிரியல் காரணிகள், நுண்ணறிவு, மனவெழுச்சி காரணிகள். வளர்ச்சி முன்னேற்றத்தின் அகக்காரணிகள் மரபியல் காரணிகள், உயிரியல் காரணிகள், நுண்ணறிவு, மனவெழுச்சி காரணிகள். வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான புறக்காரணிகள் பள்ளி, குடும்பம், சமுதாயம், தாயின் கருவறை சூழல். வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான புறக்காரணிகள் பள்ளி, குடும்பம், சமுதாயம், தாயின் கருவறை சூழல். முதிர்ச்சி என்பது ஒரு இயற்கையான செயல்பாடு. முதிர்ச்சி என்பது ஒரு இயற்கையான செயல்பாடு.
உயிரியல் மரபினால் பெறப்பட்ட பண்புகளும் இயல்புகளும் முதிர்ந்து மலர்வதே முதிர்ச்சி. உயிரியல் மரபினால் பெறப்பட்ட பண்புகளும் இயல்புகளும் முதிர்ந்து மலர்வதே முதிர்ச்சி. வளர்ச்சியின் பெரும் எல்லைக்கு முதிர்ச்சி என்று பெயர். வளர்ச்சியின் பெரும் எல்லைக்கு முதிர்ச்சி என்று பெயர். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.